விடுதலைக்கு இடமுள்ள நம்முடைய மத்தியிலே ஜீவனோடு அவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியம் நமக்கு அவர் நடத்தி காட்டுவார். அல்லேலூயா. உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில கூட நான் ஒரே ஒரு சரணத்தை பாடி உண்மை நம்பி வந்தேன். நான் வெட்கப்படலப்பா. இந்த பாடலை ஒரே ஒரு சரணத்தை நான் பாட விரும்புகிறேன். அருமையான என்னோடு வந்திருக்கிற அருமையான சகோதரர் ஊழியம் செய்கிறார்கள். அருமையான தம்பி வீரசிங்காமணியை சேர்ந்தவர்கள். நானும் நம்முடைய தகப்பனாரும் நாங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 31 ஆண்டு காலம் நம்முடைய தமிழ்நாட்டிலே திருச்சபைகளில் எல்லா திருச்சபைகளிலேயும் நாங்கள் ஊழியத்தை செய்து கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தோம். அவர்கள் இந்த நாளில் இல்லை, ஆனால் அவர்கள் இந்த நாளிலே கர்த்தருடைய பணி அவர்கள் அப்பா இருக்கும்போது செய்து வருகிறார்கள். அவருடைய வீட்டிலேயும் மாதந்தோறும் ஜெபம் நடத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு 2 பையன்களையும் கர்த்தருடைய கிருபையினாலே அருமையான தம்பியை வாசிக்கிறது போல இசை வாசிக்க நல்லா கற்றுக் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அவரும் வீட்டில் அவங்க வாசிப்பாங்க, எல்லாமே இருக்கிறத வச்சுக்கிறாங்க. அவங்களும் எல்லா சர்ச்சையும் போய் அவங்களா கார் வச்சுக்கிறாங்க. கார் தீட்டு போய் எல்லாத்தையும் போய் மீட்டிங் அடிச்சுவாங்க. நடத்துபடி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாங்க. ஆனால் எங்களை 31 ஆண்டு காலம் கர்த்தருடைய பணியை செய்து கர்த்தர் கிருபை செய்வார். ஆனால் இந்த நாளிலே இந்த ஐயாவை நான் பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னா எங்களுக்கும் அவர்களுக்கும் அநேக நாட்கள், அநேக ஆண்டுகள் எனக்கு நல்லா அண்ணன் எனக்கு தெரியும். நான் சில நேரத்தில் யார் வந்தோம்னா அருமையான அண்ணனை நான் பார்க்க வருவேன். அருமையான கர்த்தருடைய கிருபை இந்த நாட்களில் கர்த்தர் எனக்கு சில ஊழியங்களை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். கருமந்தாவிலே ஒரு வீட்டிலே ஒவ்வொரு மாதமும் 3 வியாழக்கிழமை தோறும் நாங்கள் கூட்டத்தை நடத்தி வருகிறேன். 50 பேர் வருவாங்க. அந்த கடந்த ஆண்டிலே கூட அருமையான அண்ணனை நான் பயன்படுத்தினேன். அருமையான அம்மா வந்தார்கள். நல்ல ஒரு செய்தி. அருமையாக இருக்கிற தம்பி ஜவாத்தட்டி அவர்களும் அவரோடு சேர்ந்து வந்து எங்களோடு வந்து அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களை எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஒரே ஒரு சரணம் பாடுகிறேன். ஆனால் அவர்களுக்கெல்லாம் பாட ரொம்ப ஆசை. 2 பேரும் நல்ல கர்நாடிக்கில் நல்லா பாடுவாங்க. கர்நாடிக்கில் அவங்களே தம்பிலாம் கீபோர்டு இல்லை பாடுவான். செய்திக்கு முன்பாக இருந்துச்சாங்கன்னா தம்பி 2 பாட்டு, அவங்க தம்பி ஒரு பாட்டு பாடுவாங்க. அடுத்த ஒரு பாட்டு. ஏன்னா அவங்க வாழ்க்கையிலே கர்த்தர் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அதற்கு சாட்சியாக அருமையான சாம் தம்பி செய்திக்கு முன்பாக ஒரு பாட்டு பாடுவார். அருமையான அன்பின் சகோதரர் ஜோசப் அவர்களும் செய்திக்கு முன்பாக ஒரு பாட்டு பாடி கர்த்தர் நாமத்தை பயன்படுத்துவார். நம்மளாக தெரிந்த ஒரு பாடல், உண்மை நம்பி வந்தே வெட்கப்படன்னு சொல்லி ஒரு சரணத்தை பாடி நம்ம எல்லாரும் ஜெபத்துக்குள்ளே கடந்து போகிறோம். உண்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உண்மை என்னை கைவிடல. உண்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உண்மை என்னை கைவிடல. பெருங்கையால் நான் கடந்து வந்தேன், மிகு பரிவாரம் எனக்கு தந்தே. பெருங்கையால் நான் கடந்து வந்தேன், மிகு பரிவாரம் எனக்கு தந்தே. உண்மை துதிப்பேன். உண்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்று கண்ணீர் சென்று கருணீகள் எழுதான் இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்று கண்ணீர் சென்று கருணீகள் எழுதாக உடன்படிக்கை என்னோடு செய்து இறந்திக்கையாலும் திரும்ப தந்தை. உடன்படிக்கை என்னோடு செய்து இறந்திக்கையாலையும் உண்மை துதிக்கிறேன். உண்மை துதிப்பேன். உண்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உங்களை என்னை கைவிடல. உண்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உங்களை என்னை கைவிடல. பெருங்கையால் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரம் எனக்கு தந்தே. பெருங்கையால் நான் கடந்து வந்தேன், இரு
பரிமாறு எனக்கு தந்தே உண்மை துடித்தேன் உண்மை துடித்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரை சேர்ந்தேன், கரையின எனக்காக இறங்கி வருவார். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டி அல்லேலூயா. காயப்பட்டு நின்னா யாரும் வரமாட்டாங்க. என்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எங்க சொந்தக்கால கேடுகளை செழிச்சான். இவன் மூடி செய்தனடா. ஆனா நான் பாருங்க, ஏசப்பா என்னைக்கு என்னை பயன்படுத்தி சபக்க வச்சான். 17ஆம் வயதில் என்னை சந்தித்தான். ஆனா என்னைக்கு பயன்படுத்தி சமக்க வச்சான். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அல்லேலூயா. அது ஒரு உங்களை உயர்த்துவார். அருமையான ஆண்களை பார்த்துக் கொண்டிருக்கிற சகோதரர்களை சகோதரிகளை, உங்கள் வாழ்வில் காயப்பட்டு நிற்கிறீர்களோ அவர் உங்கள் கண்ணீரை அவர் காண்பார். அல்லேலூயா. இந்த உலகம் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கோடு பேசவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னு சொன்னா தாய் கூட மறந்துடுவா. அல்லேலூயா. தகப்பன் கூட மறந்துடுவாங்க, உற்சாகம் மறந்துடுவாங்க. ஆனா நம்மளோட மறவாத நேசர் இயேசு. எல்லாரும் எழுதிடுவோமா? எல்லாரும் எழுதிட்டு 10 20 நிமிஷம் நேரம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கர்த்தரை பயன்படுத்த போகிறோம். எல்லாரும் தயவு செய்து எழுதி நின்று உங்கள் கண்களை நல்லா மூடிக்கொள்ளுங்க. எல்லாரும் இருக்கிற இடத்துல உங்களை நீங்கள் எந்திக்க முடியும்னா உட்கார்ந்து கொள்ளுங்க. நல்லா கண்களை மாத்திரம் மூடிக்கொள்ளுங்க. கண்களை மாத்திரம் மூடிக்கொள்ளுங்க. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இந்த வேளையில துடிக்க போகிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அவர் நமத்திலே கடந்து வந்திருக்கிறார். இதோ உடன்படிக்கை செய்த கர்த்தர், உம்மை நம்பி வந்தேனப்பா, உம்மை நம்பி வந்திருக்கிறேனே, எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்போமா? கடந்த நாட்களில் எல்லாம் நம்மை கண்ணீர் மணி போல பாதுகாத்திருக்கிறாரே. எல்லாரும் நன்றி செலுத்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்களை உடன்படிக்கை செய்து அனுப்புவாங்க. உங்களை கொண்டு வந்திருப்பது ஒரு நோக்கம் உண்டு. அருமையானவர்களே, இந்த இடத்துல இந்த மேல் மாடியில உங்களை கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருப்பது ஒரு நோக்கம் உண்டு. உடன்படிக்கை உங்களோடு செய்வார். காயப்பட்டு நின்று கண்ணீரை சென்று கலங்கின உங்களுக்காக இறங்கி வருவார். கரங்களை தட்டி மகிமை இறங்கட்டப்பா. கர்த்தர் உங்களை விடுதலையாக்கும்படி கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை நிரப்பும்படி கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு பயந்தபடி கொண்டு வந்திருக்கிறார். சக்கர பூரவக்கரவலவலவலவ நீங்க நல்ல கரங்களை தட்டி கிருபைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். கரங்களை தட்டி ராபா மகிமை இறங்கட்டப்பா. ஒரு மகிமையை ஊற்றிக்கப்பா, ஒரு கிருபையை ஊற்றிக்கப்பா. பெற்றுக் கொள்ளட்டும் எல்லாரும் பெற்றுக் கொள்ளட்டப்பா. ஆனா தோதா ராபா காலராசா நீங்க சந்தர சூரி கவரமா நீக்கவா தோரா சோலவலவலவ பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம் ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். மகனாக
தெரிந்து கொண்டே மகிமை மறுபடி பிறக்க வைத்தே ராஜாக்கள் நாங்களே அசாரியர்களும் நாங்களே ராஜாக்களும் நாங்களே அசாரியர்களும் நாங்களே உம்மை ஆராதிக்கின்றோம் மகிமை மகிமை அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆமே ஆமே அன்பு சகலமும் படைத்தவரே அப்பா சர்வ வல்லவரே சகலமும் சர்வ மகிமை பாத்திரரே ஆமே ஆமே நன்றாக பிரகாசமே மகிமைக்கு பாத்திரரே ஆமே நன்றாக பிரகாசமே உம்மை ஆராதி மகிமை அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆமே செய்கின்றோம் எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கோ நான் தாழ்ந்தேன் யாருமே என் தேச தேடி எங்கோ நான் தாழ்ந்தேன் யாருமே தேடி வந்தேன் நெஞ்சார் அழைத்து புத்தகங்கள் கொடுத்து நீரலாய் மாற்றி நெஞ்சார் அமைந்தமே கொடுத்து நீரலாய் மாறி ஐயா நன்றி உமக்கு நன்றி ஆமே நன்றி உமக்கு நன்றி துணியான சேர்க்கை தாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே துணியான சேர்க்கை என்னை தூக்கி எடுத்தீரே கண்ணாடி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவே கண்ணாடி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவே அனைத்து மகிமை மகிமை நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே தாழ்மையில் இருந்தே தள்ளாடி நடந்தே தயவாய் நினைவுறுந்தே பாருங்க கலங்காது இருந்து கண்ணீரை துடைத்து நம்முடைய கரங்களை பற்றி நடத்துகிற தேவன் அவர் ஒருவர் கடந்து வருவாங்க கண்ணீரை துடைப்பார் கலங்காது என்று சொல்வார்
நீ பயப்படாதே. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, உன் குடும்பத்தில் எந்த வேதனை வந்தாலும், பலவிதமான பிரச்சனைகளுக்கு கடந்து வந்திருக்கிறான். இப்போ கூட உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் கடந்து கொண்டிருக்கிறான். அப்பா சொல்கிறார், கலங்காது என்று கண்ணீரை தொலைத்து கரம் தட்டி நடத்துகிற தேவன். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாம் கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. எங்கே சுராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம், என்னோடு வாழ்வதற்கே என்னாலும் சோத்திரம். எங்கே சுராஜா, நல்ல பாருங்க. என்னாலும் சோத்திரம், என்னோடு வாழ்வதற்கே என்னாலும் கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உன்னாமோ, முழு உள்ளத்தோடு உன்னாமோ பாடி புகழ்ந்தேன், நான் பாடி புகழ்ந்தேன். எங்கே சுராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம், என்னோடு வாழ்வதற்கே என்னாலும் சோத்திரம். நெருக்க வருங்க, கண்ணீர் வரும். ஆனா ஒரு நம்ம கூட இருக்கிறார். சொல்கிற வார்த்தையை மாற்றினா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. உலகத்தின் முடிவு பண்ணியிருந்தான் சகல நாட்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எங்க போனாலும் இருக்கிறார்கள், நீங்க எங்க போனாலும் இருக்கிறார். நீங்க ஸ்கூலுக்கு போனாலும் இருக்கிறார், வேலைக்கு போனாலும் இருக்கிறார், அடுத்திருந்தாலும் இருக்கிறார். நாம் பலவிதமான வேலைகளை செய்யும் போது கூட நம்ம கூட இருக்கிறார். ஆனா அவர் பாருங்க, அவர் ஆபிரகாமோடு உடை செய்த உடன்படிக்கை தான் உங்களோடு செய்து வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. ஆனா ஒரு நாளும் மாற மாட்டான், ஒரு நாளும் மாற மாட்டான். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை நமக்கு நிறைவேறும். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, தேடிய சாந்தம் ஒருவே என்று வாழ்ந்தவரே, தேடிய சாந்தம் ஒருமை நிறைந்து வாழ்ந்தவரே. சுராஜா Thank you.
செலுத்தி ஆராதனை செய்கிறோம். இயேசு ராஜா தோத்திரம். ஆமென். இயேசு ராஜா தோத்திரம் தோத்திரம் தோத்திரமே தோத்திரமே. ஐயா உயிருள்ள நாட்களே ஐயா தோத்திரமே தோத்திரமே உயிருள்ள நாட்களே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு மகிமைப்பா. ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆமென். கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு. மகிமையா மகிமையா. ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆண்டவரே அல்லாஹ்வுமேகாவும் ஆண்டவரே. ஆதியும் அந்தம் ஆண்டவரே அல்லாஹ்வுமேகாவும் ஆண்டவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கு. நம்முடைய எடுப்பிடத்தில் முன்னர் படித்துக் கொள்வோமாக. எல்லாரும் முன்னர் படித்துக் கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் நம்மை ஒரு விஷயத்துக்கு படிக்க போகிறார் என்ன சொன்னார். அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மளை பசுத்தப்படுத்துகிற தேவன். எந்த தீமை நம்மளை அணுகாதபடிக்கு நம்மை நேசிக்கின்ற தேவன். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமல் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தை வாய்க்காமல் போகப்படி ஒரே ஒரு விசை ஒரு சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. உபவாச ஜபத்திற்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் பார்க்கிற தேவனாய் ஒரே ஒரு விசை உங்கள் சமூகத்திலே உங்களை தாழ்த்தி விடுங்கள். சப்பா, இந்த குறை இருந்தால் என்று மன்னிச்சிருந்தோம், எந்த தவறு இருந்தால் என்று மன்னிச்சிருந்தப்பா. இந்த நாள் இந்த உபவாச ஜபம் முடியும் என்பதாக நீ எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும். என் குடும்பத்தில் அற்புதம் உண்டாவதாக நான் நினைத்துக் கொண்டு வந்திருக்கிற காரியம் நடக்கணும். அதற்காக நீ தகுதிப்படுத்துங்க. இயேசுவே என்னை என்னே மகனே. இயேசுவே என்னை என்னே மகனிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன்.
தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை முள்மூடி தாங்கி ஐயா காயப்பட்டே, முள்மூடி தாங்கி பட்டே, எனக்காக பலியா நீ, எனக்காக பலியா நீ, கழுவி விடும், கழுவி விடும். இயேசுவே என்னை கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டார், நம்முடைய குறைகளை நிறைவாக்குவார். உங்களை எல்லா ரத்தத்தால் கழுவி இருக்கிறார். ஆனா ஒரு நாள் அதை விட்டு விலகிறாதீங்க, ஒரு நாள் அதை விட்டு விலகிறாதீங்க. இந்த இடம் சாதாரணப்பட்ட இடம் அல்ல. கரங்களை தட்டி கட்டி வெளிப்படுத்துமா, எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடி, எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடி, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. அவை ராஜா நீ செய்த துதித்திடுவே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். கிருபை கிருபை. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லா துதி கன மகிமையப்பா ஒருவரை எடுத்துக்கொள்ளுங்க. இன்னும் பசுத்தப்படுத்துங்கப்பா, உங்க கிருபையால் நிரப்புகிறாயா. நாங்கள் உமக்குள்ளாய் மகிழ்ந்திருக்கும்படியா எங்கள் வாழ்வு செழித்திருப்பதாக, எங்கள் குடும்பங்கள் செழித்திருப்பதாக, எங்கள் பிள்ளைகளை ஆசிரியத்து உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நன்றியால் நிரப்பு ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. எல்லாரும் மூன்று சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எனது பங்குகள், நான் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி கடன் செல்ல விரும்புகிறேன். அதாவது கடந்த 16/7/2024 அன்று ஒரு காரியம் ஒரு பேப்பரில் வந்து முக்கியமான காரியம். நான் கடந்த வாரம் கிருபை மாதம் ஜெபத்துக்கு தேர்னேன். அவங்க தான் அந்த ஜெப குறிப்பை எடுத்து எல்லாம் நாங்கள் கண்ணீரோடு ஆடலாம். நானும் வேலைக்கிழமை கருவந்தா ஜெபத்துக்கு இந்த ஜெப குறிப்பை கொண்டு போயிருந்தேன். அங்கே நாங்கள் கடைசியாக இதை சொல்லி அழுதோம். ஏன்னு சொன்னால் பாருங்கள், ஒரு டாக்டர், நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு டாக்டராக படித்து வேலைக்கு வரணும்னா எவ்வளோ கஷ்டமே இருக்கும். பல தேர்வு எழுத வேண்டும். தேர்வு மாத்திரமல்ல, ஒரு இடத்துல வேலை கிடைக்க வேண்டும். ஆனால் பாருங்கள், கிருபையாக நல்ல ஒரு வேலை தந்தார். அவர் என்ன வேலை தெரியுமா? மயக்க மருந்து செலுத்துகிற ஆப்ரேஷன் செய்தவங்களுக்கு மயக்க மருந்து மைக்ரோசி போடுகிற வேலை. ஆனால் அவருக்கு பாருங்கள், நல்ல ஒரு மனைவி, நல்ல அவருக்கு தெரியுமா பார்க்குற பேப்பர் முடிஞ்சா நீங்கள் வாங்கி பார்த்துங்க. நல்ல ஒரு மனைவி, 2 பிள்ளைகள் இருக்காங்க. நல்ல மனைவி, 2 பிள்ளைகள். ஆனால் அவற்றை பாருங்கள், சத்துரு உள்ள போயிட்டு நாட்களில் அப்படிதாங்க. பல இடங்களிலே நானாக எத்தனையோ குடும்பங்களில் போய் அழைச்சி குடும்பத்துக்காக செல்லிச்சேன். சிலர்கிட்ட சொல்வேன், செல்போனும் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்காங்க. நான் என் மகளுக்கு நான் பையன் பையன் பெரிய பையங்க, என் மகள் மேரேஜ் ஆகிடுது. அவன் காலேஜுக்கு போனப்படி தான் அவனுக்கு செல்ஃபோன் அவனுக்கு வாங்கிட்டான். என் மகளுக்கும் அவளுக்கு ப்ளஸ் காலேஜ் 5 வருஷம் படித்து முடிச்சுருப்போம். ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்க போயிருக்கான். அவளுக்கு
பிஏ படிக்கும்போது அவருக்கு வேண்டியபடினால தான் என் மகன் இஸ்லாம் அது வரைக்கும் அது சின்ன செல்வம் வச்சுருந்தான். ஆனால் பெரிய செல்வம் என் மகன் அதுக்கு தான் அவரையும் வாங்கி கொடுத்தான். ஆனால் உண்மையில் அருமையானவர்களே, கர்த்தர் எனக்கு என்ன சொன்னார்னா, உனக்கு 2 பிள்ளைகளை நான் தந்திருக்கிறேன், அதற்காக நீ கண்ணீரோடு செபிக்கணும், தினந்தோறும் அந்த பிள்ளைகளை நீ செபிக்கணும் மறந்துடான்னு சொல்லி இந்த பிள்ளைக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்து சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே பார்த்தீங்கன்னா என்னுடைய மகனே அருமையான தம்பியை போல நல்ல கீபோர்டு வாசிக்க ஒரு சர்ச்சில் அவர் வைத்திருக்கிறார். எனக்கு சொன்ன எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு குழந்தை பிறந்தது அருமையான அண்ணன் கடந்த நாடு வந்து 3 நாள் சாட்சி சொன்னேன். எனக்கு 12 வருஷம் கழிச்சு 13ஆம் வருஷம் எனக்கு ஒரு மகனை தந்தார். இது மாத்திரமல்ல 16 வருஷம் கழிச்சு ஒரு பெண் மகளை கர்த்தர் தந்தார். நாட்களில் நல்ல 2 பிள்ளைகளும் கல்வி கற்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்து இந்த பிள்ளைகளை நல்ல அந்த நாளிலே நல்ல அநேகருக்கு சாட்சிகளாக பிள்ளைகளை நான் பெருமைக்காக சொல்லுவேன். இத்தனையோ நாட்களில் என் மனைவி நான் கண்ணீரோட இன்னைக்கு நான் என் மகள் ஸ்கூலுக்கு போகும்போது நான் ஜெபிக்காமல் அனுப்ப மாட்டேன். ஏன்னா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்குள்ளே பல காரியம் நடக்கிறது நாளில் தெரியும் தெரியும். நல்லா டிவியை பாருங்கள், பேப்பரில் நடக்கிறத பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இந்த மகனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சத்துருள்ள போயிட்டு இரவில் அவர் ஊசி போட போகிறேன். அவருடைய இந்த நான் கால் மணிக்கு நேரம் பார்த்தீங்கன்னா எனக்கு மயக்கம் ரொம்ப மணிக்கு எனக்கு ஆப்ரேஷன் ஆரம்பிச்சு. முதலாம் டாக்டர் வந்தார். ஐயா நல்லா இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்டார், ஊசி போட்டார். கொஞ்சம் அசந்துச்சு. கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஐயா வந்தார். ஐயா நீங்கள் நல்லா இருக்கேன் ஐயா அப்படி இருந்தொரு சொல்லுன்னு கேட்டார தவிர ஒரு ஊசியை போட்டார். அந்த நேரம் என்ன நடந்துன்னு சில ஒரு பாடு தெரியுமா புரி நல்ல ஒரு கிருதியை கொடுத்த மனது. ஆனால் அவர் பாருங்க தன்னுடைய வாழ்க்கையில சரியான வழி வாழறபடி நான் ஒரு பெண்ணோடு தொடர்பு ஏற்படும் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை செய்த காரியம் தெரியுமா? மனைவியும் கொன்றுகிறார், 2 பிள்ளைகளையும் கொன்றுகிறார். எப்படி மனசு சொல்கிறார்? நாளைக்கு எங்கள் தாயில் என் தாய் இன்னைக்கு எங்கள் தாய் இல்லை. மரணத்துக்கு ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி 3 மணிக்கு நீங்கள் அம்மா இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன செய்யணுமா எல்லாத்தையும் சர்ச்சையும் சொல்லுங்க. ஏன்னா தாய் அன்பு வந்து அவ்வளவு பெரியது. நாளையா மறந்து போதாங்க. தாய் அன்பு பயன் மாறி பெற்றவர் பயன். ஆனால் மகள் செய்த காரியத்தை பார்த்தீங்கன்னா மனைவியை கொன்றுட்டார். காரை கொண்டு மரத்தில் கொண்டு மோதவட்டமாக நடிச்சு ஊசி போட்டு ஊசி போட்டு அந்த மயக்க மரத்தெல்லாம் சேர்ந்து ஊசியை போட்டு கொண்டிருக்கிறார். 2 பிள்ளைகளை அது எப்படி கொண்டிருக்கிறார் போடப்படி வாங்கி படிச்சுப்பாங்க. வாயை பொத்தி மூக்கை பொத்தி கொண்டிருக்கிறார். உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னும் எவ்வளோ காரியத்தை சொல்லலாம். செல்போனை சில யூடியூப்பில் உட்காந்து சில காரியங்கள் பார்த்தாங்க. வேதனைகள் இதெல்லாம் பாருங்க. அப்பா பார்த்துக்கிட்டே இருக்கு. பாவம் இன்னும் தேசத்தில் பயங்கரமான பாவங்கள் ஓரி விஷயங்கள் பாவம். அதை ஆண்டு எச்சரிக்கிறார். நாட்களில் அநேக இடங்களில் நடக்கிறதை கர்த்தருடைய பிள்ளைகள் சிலருக்கு ஆண்டு வெளிப்படுத்தி காமிச்சிட்டே இருக்காங்க. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாளில் உபவாசத்துக்கு வந்திருக்கிற உங்களை இது மாதிரி நினைச்சக்கூடாது. நம்ம தேசத்தில் காரியம் நினைச்சக்கூடாது, நடைபெறக்கூடாது. பாருங்க, கள்ளக்காதலையும் வாழ முடிவு செய்து மனைவி 2 குழந்தைகளை கொண்டு கார் விபத்தில் இறந்ததாக நாடிய டாக்டர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜோம். அருமையான இடத்துல நீங்கள் உங்களை கொண்டு வந்திருக்காரு ஐயாவுக்காக அம்மாவுக்காக ஜோம். நீங்கள் நடக்கிற ஊழியத்துக்காக ஜோம் பண்ணுங்க. அந்த கீழே போவதுக்காக ஜோம். நம்ம இந்திய தேசத்துக்காக ஜோம் பண்ணுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய செபத்தை கேட்கிற கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நான் கேட்டால் என் பிள்ளைகளை தமிழ் படிச்சு என்னால் அத்தை அறிவ சொன்னா பைத்தியமா? நான் யாருக்கு பைத்தியம்? உலகத்துக்கு பைத்தியம். ஆனால் அநேக நாட்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் நான் கண்ணீரோடு அழுதுருக்கேன். என் மகன் கல்யாணத்தோடு தான் வந்து அநேக நாட்கள் அண்ணன் வந்து அழுது. ஆனால் அண்ணன் வார்த்தையாக தந்தார். சொல்லி முடிச்சுவேன். சங்கீதம் 138 கர்த்தர் தந்தாங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் சொன்னார். எனக்கு கலங்காரியனே உங்கள் மகன் கல்யாணத்தை கர்த்தர் சிறப்பு நடத்துகிறார். அதே மாதிரி இப்பொழுது மகளுக்காக நான் சொல்லிச்சுட்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை தொடர்ந்து அம்மா கையில் மைக்க கொடுக்குறேன். ஆனபடினாலே இந்த நீங்கள் தயவுசு பேப்பரை பாருங்கள். பேப்பரை பார்க்கும்போது டிவியை பாருங்கள். நடக்கிற காரியங்களை எழுதி வச்சு என்ன செய்ய ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வரலையா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் அருமையா ஆராதனை நடத்தி நம்ம எல்லாம் ஆண்டவருக்குள்ள கொண்டு சென்ற அன்பு சகோதரருக்கு இந்த வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு மேலே பாடல் பாடிய
தம்பி ஜபாவுக்காகவும் சாலமன் தம்பிக்காகவும் வசதிக்காகவும் நான் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து இன்னும் வரக்கூடிய நாட்களில் நீங்களும் சீக்கிரமே வந்து பாடல்களை பாடலாம். எல்லாருக்கும் இது வந்து பொதுவான இடம், எங்களுக்கு ஆண்டவருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் தான். யாருனாலும் வந்து முன்னக்கூட்டியே வந்து என்ன செய்யலாம், பாடல் பாடலாம், ஆண்டவரை துதிக்கலாம், அப்புறம் சாட்சி நேரத்தில் சாட்சி சொல்லலாம், எல்லாருக்கும் அனுமதி உண்டு. அதனால் சீக்கிரமே வாங்க, வந்துட்டு பாடல் பாடலாம். நாங்கள் மட்டும் பாடல் இல்லை, எல்லாருமே சேர்ந்து என்ன செய்யலாம், பாடலாம். இனிமேல் அடுத்ததாக வரும்போது எல்லாரும் லிசி எல்லாரும் சீக்கிரமே வரணும், வந்து பாடல் பாடணும். சரியா? சரி. இப்போ வந்து அருமையான சகோதரி எஸ்தர் சுதா அவங்க வந்து ப்ரேயர் நடத்துவாங்க. 12:35 வரைக்கும் நடத்துங்க. அப்புறம் சாட்சி வேலை, அதுக்கப்புறம் 1 மணிக்கு சகோதரர் செய்திக்கு வருவாங்க. 2 மணி 2:15 நம்ம இதில் முடிச்சிடலாம். ஆண்டவர் கிருபையினால் சகோதரி எஸ்தர் சுதா அவங்க தொடர்ந்து நம்முடைய மீட்டிங்கில் வந்து ஜபம் நடத்திட்டு இருக்காங்க. நம்ம அப்புறம் படித்தோம்னா கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த கழிப்பை தாரும் தெய்வான்னு படித்தோம்ல, அது மாதிரி ஒரு நாள் கண்ணீரோடு இந்த இடத்துல நின்றேன். இவங்களுக்கு ரொம்ப சுகம் இல்லாமல் இருந்ததுனால அவங்க திருநெல்வேலியில் இருந்தாங்க. என்னோட மகா வீட்டில் இருந்துட்டு நான் மட்டும் வந்து வாக்குத்தத்தை மட்டும் நடத்தும் போது கண்ணீரோடு ஆண்டோடைய பார்த்து நின்றேன். ஆண்டவர் வந்து இந்த சோசன கூட்டத்துக்கு அவங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதில் இருந்து ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய ஜெபக்குழுவில் உள்ள சகோதரிகள் எல்லாரும் ஜெபிப்பாங்க. அண்ணன் இந்த இடம் வந்து ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா 6 மணி நேரம் இருக்க முடியாது அவங்களால, படுத்துருவாங்க, கொஞ்சம் நேரம் கூட இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் வந்து இப்போ அதிசயமாக ஃபுல்லாக இருக்க வச்சிருக்கிறாரு. அது காரணம் என்ன அப்படின்னா எல்லாருமே ஜெபம், எல்லாருமே ஜெபிக்கிறீங்க எங்களுக்காக பாரத்தோட. இன்னும் நிறைய பேர் வராதவங்க கூட, இங்கே வராதவங்க கூட, எங்களுக்கு அறிமுகமானவங்க எல்லாருமே எங்களுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தான் நாங்கள் இந்த இடத்துல என்ன செய்ய முடிஞ்சது, நிற்க முடியுது. எங்களுடைய திறமையினாலேயும் பலத்தினாலேயும் ஒன்றுமே இல்லை, அவருடைய கிருபையினாலும் உங்களுடைய ஜபத்தினாலும் ஆண்டவருடைய மகா பெரிய இரக்கத்தினாலும் நாங்கள் இந்த இடத்துல நிலையாக என்ன செய்ய முடியுது, நிற்க முடியுது. ஆண்டவருடைய கிருபை அது. இப்போ சகோதரி ஜபத்தில் நடத்துவாங்க. ஏகப்பட்டவங்க ஜெபிங்க, ஜபத்தை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம சாட்சி வேலைக்கு போகலாம். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. சகோதரியை பற்றி நான் சொல்கிறேன். அவங்க வந்து ஆண்டவரோடு ரொம்ப அவங்களுடைய பல கூட்டங்கள் அவங்க கலந்து ஜெபம் நடத்துனாங்க. எனக்கு தம்பி மூலமாக தான் அவங்கள அறிமுகம். முதல்ல ஜபத்துக்காக அவங்க வரும்போது ஜப தம்பி தான் சொன்னாங்க. அப்போ வந்து தங்கச்சி வந்தாங்க, வந்துட்டு நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ இந்த மே மாதத்தில் வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு யூபிஎஸ் நடத்தணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்காக அவங்கள்ட்ட சொன்னேன், நான் யூபிஎஸ் நடத்த போகிறேன், நான் மட்டும்தான் நடத்த போகிறேன், ஒரு 10 பிள்ளைகள் வருவாங்களா, நானே நடத்தணும், கொஞ்சம் புக்கெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன்னு அவங்க சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அவங்க தான் சொன்னாங்க, அம்மா என்னுடைய மகளை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவளை எனக்கு தெரியவே செய்யாது பொண்ணு. பேசுகிறோன்னே நான் வரமாட்டான், வந்து ரொம்ப அருமையாக நடத்தினான். ஃபுல்லாக ஒரு 3 நாள் மட்டும் ஃபுல்லாக வந்து நடத்தி ஆண்டவருக்கு மகிமையாக அநேக பிள்ளைகள் 50 பிள்ளைகள் மேலே வந்தாங்க ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமையாக. காரணம் என்ன அப்படின்னா அவங்கெல்லாம் ஈடுபாடோடு அந்த ஊழியத்தில் இருந்து செய்கிறதுனால தான். தொடர்ந்து கணிச்சு வந்துட்டு இருந்தாங்க. போன தடவை அவள் வந்து ஜபம் நடத்தினா பாப்பா அஸ்வினியா பேர். அஸ்வின் அவள் அம்மாவுக்கு மிஞ்சி தாய் 1 அடி பாய்ஞ்சா குட்டி 2 அடி பாயிற மாதிரி அவ்வளோ அழகாக நடத்தினான் அந்த ஜபத்தை. சின்ன பிள்ளைகளே ஆண்டவர் அவளை நடத்திட்டு வச்சிருக்காரு. ஆண்டவர் நன்றி சொல்கிறேன். அவங்க அந்த பிள்ளைகளை அப்படி வளர்த்துருக்காங்களே, அதுக்காக சகோதரிக்கு நான் நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வேன். ஆண்டவர் இந்த நேரத்தில் என்னோடு இடைப்படுவாராக. ஜபத்தில் நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். ஒரு சில ஜப குறிப்புகளுக்கு நேரம் குறையாக தான் இருக்குது. அதனால் ஜப குறிப்புகளை வாசித்து ஜெபிக்கும் போது நீங்களும் ஜெபிங்க. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளில் கூட நம்மை ஒரு குடும்பமாக இணைந்து